யாரெல்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார், எப்படியெல்லாம் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கள நிலவரத்தை எளிய மனிதர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில சீமானுக்கு புரியாதா? திராவிட கழகம் திமுக மாறியது எதற்கு? வாக்கரசியலுக்காக மாறி என்ன செய்தது? நேர் எதிராக இருந்த ராஜாஜியோடு கூட கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. 62 அது தேர்தலை கண்டு 67 ஆட்சிக்கு வந்து அதிலிருந்து ஒரு முறை கூட கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்ததே கிடையாது. இது உங்க விருப்பம். ஆனா இப்ப அவருடைய கொள்கை கோட்பாடே என்னன்னா, தமிழன்னா நாட்டை ஆளணும், வா இரு, ஆனா நான் தான் ஆளணும் அப்படின்றதுதான். இப்ப நீங்க கூட்டணி வைக்க சொல்றீங்க. நீங்க இங்க இருக்கிறவங்கள அவர் சொல்ற இடத்துல எந்த பெரிய கட்சி இருக்கு, பெரிய தீமையை விட சின்ன தீமையை பாரு அப்படின்றீங்க. நீங்க சொல்ற அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? சரி, இப்ப இல்ல, எங்களுடைய புரிதல்ல முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு தமிழர்களை வதைக்கிறாங்கன்னு தெரிகிற ஒரு கூட்டணியில போய் எப்படி சேர முடியும்? நல்ல கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது எந்த அதிகாரம் பெறாமல் ஒதுங்கி நின்று இன்னொருவர் நீங்க விரும்பாத ஒரு நபர்கள் அதிகாரத்தை பெறுவதற்கு வாய்ப்பை தந்துவிட்டு அதற்கு பின்னால் தீமைகள் வருகிறது என்று புலம்புவது சரியா? அந்த அதிகாரத்தை நான் கைப்பற்றுவதற்கான ராஜேந்திர முயற்சியை எடுத்து அவருடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்துவது சரியா? மூன்றாவது சக்தியாக பார்த்தவர்கள் இப்படி தனியாக இருந்து சீமான் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு 15 ஆண்டுகள் கடந்து விட்டனவே. இனிமேலும் இது நிலை பெறுமா என்கிற கேள்வி எழுகின்ற பொழுது மூன்றாவது சக்தியாக மாற்றி பார்த்து விட்டால் என்ன செய்கிறது? அப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? RSS கூட்டத்தில் நீங்க பேசினான்னு சொன்னீங்க. RSSக்கு ஆதரவா ஏதாவது பேசினாரா? பாஜகவுக்கு ஆதரவா ஏதாவது பேசினாரா? அல்லது அவர் கொள்கைகளை எல்லாரும் சிலாகித்து பேசினாரா? கிடையாது. ஒரு மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட வெளிப்படுத்த முடியாத பார்வையினுடைய பன்முகத்தன்மையும் பன்முக பரிமாணங்களையும் எல்லாம் சிலாகித்து பேசக்கூடிய அந்த சீமானுடைய பேச்சினுடைய சாரம்தான் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. அண்ணன் சீமான் 15 வருஷமா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் கூட்டணிங்கிற விஷயத்துக்கு இடம் கிடையாது, ஓட்டுக்கு பைசா கிடையாது, இப்படியான ஒரு நல்ல ஒரு ஆரம்பமா இருந்தது அவருடையது. அவருடைய கட்சி வளர்ச்சியை பத்தி நீங்க சொல்லுங்க. சாதாரணமாக ஒரு தேநீர் கடையிலே தினசரி வாசிக்கக்கூடிய ஒரு எளியவனுக்கு கூட கள நிலவரம் தெரிகின்ற பொழுது தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கிறது, எந்த மாதிரியான ஆட்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, யாரெல்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார், எப்படியெல்லாம் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கள நிலவரத்தை எளிய மனிதர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில சீமானுக்கு புரியாதா என்று என்னிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி புரிந்தும் கூட அப்படி இருக்கிறார்கள் என்ன காரணமாக இருக்க முடியும்? கொள்கை தான் காரணமா என்பது போல கேட்கிறார்கள். அதோடு இன்னும் சிலர் கேட்பார்கள், அவர் மற்றவர்களுடைய வெற்றிக்கு மறைமுகமாக உதவுவது போல ஒரு பேர அரசியல் செய்கிறாரோ என்பது போல கேட்பது உண்டு என்னிடத்தில். அதுக்கு முன்னால திரள் நிதி என்பதை சொல்லி கேலி செய்வார்கள். இன்றைக்கு எந்த அமைப்பாக இருந்தாலும் பொதுவுடைமை இயக்கத்திலிருந்து திராவிட கழகத்திலிருந்து அத்தனை அமைப்புகளும் திரள் நிதியை வைத்துத்தான் அவர்கள் அரசியலை தொடங்கினார்கள், கட்சி தொடங்கினார்கள், வளர்த்தெடுத்தார்கள், அதிகாரத்திற்கு வந்தார்கள், ஆட்சியை பிடித்தார்கள். இதுதான் எல்லா கட்சியினுடைய வரலாறு. விதிவிலக்காக இப்பொழுது கட்சி தொடங்கிய விஜய் வேண்டுமானால் இருக்கலாம். என்னால் பிறக்கின்ற பொழுது சீமான் விட்டு பிள்ளையா பிறப்பது போல விஜயினுடைய அந்த பின்புலம் என்பது இன்றைக்கு வளமான பின்புலமாக இருக்கலாம். ஆனால் மற்ற கட்சிகளினுடைய தொடக்கம் வளர்ச்சி எல்லாமே திரள் நிதியிலிருந்து தான், மக்களுடைய அந்த ஆதரவில் தான் உருவானது. எனவே சீமானுடைய அந்த இயக்கமும் நாம் தமிழர் இயக்கமும் அதற்கு விதிவிலக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இன்னொன்று குற்றச்சாட்டு சொன்னார்கள் இல்லையா, அதாவது பேர அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்
யாருடைய வெற்றிக்கோ மறைமுகமாக உதவி வந்து அவருடைய பேரரசியல் செய்து கொண்டுதான் அவருடைய அந்த நிதி ஆதாரத்தை வலுவாக கட்டமைத்துக் கொண்டு அவர் வந்து நான் தனித்து நிற்பேன் என்பது போல சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதாக ஒரு விமர்சனம் வைப்பார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர் சில காலங்கள் தனித்துவமான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும், ஒரு கொள்கை அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். இதற்கு முன்னால் கொள்கை பேசியவர்கள் எல்லாம் நீர்த்து போக செய்து விட்டார்கள். அரசியல்ல வந்து பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் வெற்றிக்காகவும் பல சமரசங்களை செய்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட 10ஓடு 11ஆக நாமும் மத்தோடு இது ஒன்றாக இருந்துவிடக் கூடாது என்கிற ஒரு பிடிவாதம் இருக்கிறது அவருக்கு. இப்ப எங்களை போன்றவர்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது. அவர் வந்து கூட்டணி அரசியலுக்கு வர வேண்டும், அவருடைய அந்த முழக்கம் என்பது சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும், அந்த அவை குறிப்பிலே அவருடைய முழக்கம் எல்லாம் இடம்பெற வேண்டும். அவருடைய அந்த முழக்கமும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழருடைய தம்பிகளினுடைய அந்த முழக்கங்களும் தமிழக சட்டமன்றத்தை உலுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் தமிழுக்கும் மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை, ஒரு பயனை நற்பயனை வழங்க வேண்டும் என்று நாங்களும் இயங்குகிறோம். ஆனாலும் கூட அவர் கூட்டணி என்று வைத்துக் கொண்டால் யாரிடம் கூட்டணி வைப்பது? நான் ஊழலை எதிர்த்து கூட்டணி வைக்கின்ற பொழுது யாரிடம் கூட்டணி வைத்தாலும் ஊழல் செய்கிறார் இருக்கிறார்களே, என்ன செய்வது என்பது போல அவர் எதிர்கேள்வி கேட்கின்ற பொழுது சிலர் மௌனமாகி விடுகிறார்கள், சிலர் என்ன செய்யறாங்க, எதிர்கேள்வி கேட்கிறாங்க. அப்படி என்றால் நீங்கள் வந்து இருக்கிற நபர்களிலே பெரிய தீமை எது என்று பாருங்கள், பெரிய ஊழல் கட்சி எதுன்னு பாருங்கள், தமிழுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே நாம் யாரை பயன்படுத்தலாம், அதற்கு ஏற்றவாறு யார் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கணக்கை போடுங்கள். அந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்யலாம், கூட்டணிக்கு தயாராகலாம். அப்படி தயாரானால் ஒரு பெரிய தீமை வீழ்த்துவதற்கு சிறிய தீமையோடு அந்த தேர்தல் காலம் வரை சமரசம் செய்து கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாடிலே எங்களை போட்டு இருக்கிறோம். நாங்கள் வெளிப்படையாக சொன்னார். ஏனென்றால் அவருடைய நிலைப்பாடு என்பது ஒன்றாக இருந்தாலும் கூட எங்களுடைய இந்த எதிர்பார்ப்பு என்பது அவர் காலத்திற்கு ஏற்றவாறு, அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு, மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு தன்னை கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டு, யாருக்காக, அவருக்காக இல்லை, இந்த தமிழ் சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக, தமிழுக்காக, உலக தமிழர்களுக்காக தன்னுடைய கொள்கையை சமரசம் செய்து கொண்டு என்ன செய்யலாம், அந்த நிலைப்பாடை எடுக்கலாம், ஒரு கூட்டணிக்கு ஏற்பாடு செய்யலாம். ஏனென்றால் அவர் கூட்டணி சேர்ந்து தேர்தலில் வெற்றி கண்டால் வெற்றி பெற்று சட்டசபைகள் செல்வது வரை அந்த கூட்டணி, அவ்வளவுதான், வெற்றிக்கு வரைத்தான கூட்டணி. இப்ப நீங்க உங்க கருத்துன்னு சொல்றீங்க இல்லையா, அவருடைய கோட்பாடே கூட்டணி இல்ல, கூட்டணியே கிடையாது, தனிச்சுதான் நான் நிற்பேன், தமிழ் தேசியம்தான் நான் வந்து முன்னெடுப்பேன், அதான் தேர்தல் கலன்னு வரும்போது மக்களை நான் சந்திப்பேனே ஒழிய மக்களுக்கு இலவசங்களை கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்த மாட்டேன். இப்படிதான் அவர் இந்த 15 வருஷமா அவர் தனிச்சு நிக்கிறாரு, இன்னைக்கும் தெரியறாரு தனிச்சுன்னா அதான காரணம். சரி, அதாவது இலவசங்கள் கொடுக்க மாட்டேன் என்பது வந்து ஒரு கொள்கை, சரியா? அதே போல நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் என்று சொல்வது ஒரு உறுதிப்பாடு, தவறே இல்லை. ஆனால் நான் சொல்வது அது வந்து எதிர்மறையான சிந்தனை. நான் உடன்பாட்டு சிந்தனைக்கு வர்றேன். திராவிட கழகத்தை எடுத்துக்கிறோம். திராவிட கழகம் திமுக மாறியது எதற்கு? வாக்கரசியலுக்காக மாறி என்ன செய்தது? நேர் எதிராக இருந்த ராஜாஜியோடு கூட கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. 62 அது தேர்தலை கண்டு 67 ஆட்சிக்கு வந்து அதிலிருந்து ஒரு முறை கூட கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்ததே கிடையாது திமுக. அப்படி என்றால் திமுக பலவீனமாகி விட்டதா? படிப்படியாக தன்னுடைய வாக்கு இழந்து விட்டதா? இல்ல. 62க்கு முன்னால இருந்து 67 ஆட்சியை பிடித்த நாளில் இருந்து இன்று வரை கூட்டணியோடு தான் பயணப்படுகிறது. தேர்தல் அரசியலை கூட்டணி இன்றி சந்திக்கவே இல்லை. அப்படி இருந்தும் கூட அது தன்னுடைய தலைமைத்துவத்தை விட்டுக் கொடுக்கல. அதுதான் உடன்பாட்டு சிந்தனை, தன்னம்பிக்கை. அதைத்தான் நாங்கள் சீமானிடம் எதிர்பார்க்கிறோம். நாம் பிற கட்சியோடு கூட்டணி சேர்ந்தாலும் தன்னிலையில் தாழாமல், தன்னம்பிக்கையோடு, தன் தகுதியை இழக்காமல் நாம் மேலும் மேலும் வீறு பெறுவோம் என்கிற அந்த உடன்பாட்டு திட நம்பிக்கை வரணும். இது உங்க விருப்பம். ஆனா இப்ப அவருடைய கொள்கை கோட்பாடே என்னன்னா, தமிழன் தான் நாட்டை ஆளணும், உண்மை, வா இரு, ஆனா நான் தான் ஆளணும் அப்படின்றதா. இப்ப நீங்க கூட்டணி வைக்க சொல்றீங்க. நீங்க இங்க இருக்கிறவங்கள அவர் சொல்ற இடத்துல எந்த பெரிய கட்சி இருக்கு?
பெரிய தீமையை விட சின்ன தீமையை பாரு அப்படின்றீங்க. நீங்க சொல்ற அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? சரி, இப்ப இல்ல எங்களுடைய புரிதல்ல இப்ப வந்து ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறது, முழுக்க முழுக்க ஊழல் பெருகி இருக்குங்கிறோம், ரவுடிசம் பெருகி இருக்குன்றோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றோம், இன்னும் வந்து ஆணவ கொலைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம், இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட வந்து அத்துமீறல் நடந்துகிட்டு இருக்கிறது என்று பல வகையில வந்து அவருடைய தீமைகளை பெருசா சொல்றோம். சீமானு பேசுகிறார். இதை ஒப்பிடுகின்ற பொழுது எடப்பாடி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அண்ணாதிமுக இருக்கிறது, அவர் தமிழராகவும் இருக்கிறார், பிறப்பால் தமிழராகவும் இருக்கிறார், ஒரு வேளாண் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிறார். ஒப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு ஒத்து வருவார் என்று கருதினால், இவரை ஒரு குறைபாடு இருந்தாலும் அந்த குறைகளை சரி செய்து நாம் செல்லலாம் என்பதாக அவர் நம்பினால் தாராளமாக சேரலாம். அதுல என்ன முரண்பாடு வரப்போறது? நான் என்ன சொல்றேன், தமிழர் என்று சொன்னதுக்காக சொல்றேன், தமிழராகவும் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து தமிழுக்கு நிச்சயமாக விரோதமாக செயல்பட மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இது சரி இது தவறு என்று எடுத்து சொன்னால், ஓ அப்படியா, சரி அப்படி செய்வோம் என்று உடன்பட்டு வரக்கூடிய இடத்தில் எடப்பாடியார் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இப்ப இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு, அவரையும் நாம் தமிழராக பார்த்து நாம் என்ன செய்யலாம், அப்பயே முதலில் கட்சியோட சொன்னார் தாராளம் வரட்டும், தம்பிதான் எங்களோட வந்தால் சேர்த்துக்கிறோம்னு சீமான் சொன்னார். ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு கொள்கை என்கிற பேர்ல பெரியாரையும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு, குழப்பும் போது அது வந்து ஒரு மணியரசன் சொன்ன போல ஐயா அவர்களுடைய அந்த விளக்கத்துக்கு ஏற்ப கருவாட்டு சாம்பார் என்பது போல ஆகிவிட்டது என்பது போல விமர்சனம் வந்து நான் என்ன சொல்றேன், நம்முடைய கொள்கைக்கு ரொம்ப முரண்பாடு இல்லாத ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தால் நாம் கூட்டு சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றி அவருக்கு அணுக்கமாக இருந்து கொண்டு நாம் விரும்பியவற்றையெல்லாம் அவரிடம் என்ன செய்ய முடியும், நம்மளால சொல்ல முடியும், கேட்கிற இடத்துல அவரை நம்ம ஆக்க முடியும். அதற்கு நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம அதிகாரத்திற்கு பக்கத்துல போகணும், நம்ம அதிகாரத்தோடு அவரும் ஆட்சி அமைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். தமிழர் அடிப்படையில எடப்பாடியாக சொல்றேன்னு சொல்றீங்க, அவரோட கூட்டணியில இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கணும்ல. இவர் வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு தமிழர்களை வதைக்கிறாங்கன்னு தெரியற ஒரு கூட்டணியில போய் எப்படி சேர முடியும்? நல்ல கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது எந்த அதிகாரம் பெறாமல் ஒதுங்கி நின்று இன்னொருவர் நீங்க விரும்பாத ஒரு நபர்கள் அதிகாரத்தை பெறுவதற்கு வாய்ப்பை தந்துவிட்டு அதற்கு பின்னால் தீமைகள் வருகிறது என்று புலம்புவது சரியா? அந்த அதிகாரத்தை நான் கைப்பற்றுவதற்கான ராஜேந்திர முயற்சியை எடுத்து அவருடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்துவது சரியா? இப்ப நீங்க பிஜேபி சொன்னீங்க, திமுக 10 ஆண்டுகள் அவரோட கூட்டணி இருந்தார்களே, 4 பேர் சட்டமன்றத்துக்கு வருவதற்கு காரணமாக திமுக இருந்தது. இதே கருணாநிதி அவர்கள் RSS ஒன்னும் தீவிரவாத இயக்கம் அல்ல, அது தொண்டு நிறுவனம் என்று விளக்கம் கொடுத்தாரு. இதெல்லாம் வரலாறு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாஜ்பாய் 13 நாள்ல கலைச்சு விட்டாங்க ஜெயலலிதா அம்மையார். அது அவங்களுடைய நிலைப்பாடு, அது அரசியல் அணுகுமுறை, அது வந்து அதிர்ச்சியை உண்டாக்குனது. ஆனா கலைஞர் அவர்கள் அப்படி இல்லையே. ஒரே நேரத்தில் 12 மந்திரிகள் பெறுகின்ற அளவிற்கு அவர் அந்த பாஜகவோடு இணக்கமாக இருந்தாரா இல்லையா? வரலாறு இருந்ததா இல்லையா? கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி காலத்துல சொன்னாங்க, அது ஒரு காலம். அப்ப பாஜகவில் சேர்ந்து என்ன செய்தாரு? முக்கியமான மந்திரி பதவிகள் எல்லாம் பெற்றார். தங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான நபர்களுக்கு வழக்கு இருந்தால் அந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகளும் செய்தார்கள். இதெல்லாம் மக்கள் கண்ட வரலாறு. அப்படி இருக்கின்ற பொழுது பிஜேபி இன்றைக்கு வந்து காசியில தமிழ்ச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழர்களோடு உறவாடுவதற்கும் தமிழை வைத்துக் கொண்டு ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு அரசியல் இருந்தாலும் கூட நாம் தமிழ் அரங்கு இருக்கிறது. நம்முடைய தமிழர்கள் காஞ்சியில சென்று அங்க கலந்துரையாடுகிறார்கள். ஒரு வகையில் தமிழை வடநாடு முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான வழியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த ஆண்டு தமிழ் கற்போம் என்கிற மைய கருத்தை வைத்துக் கொண்டு காசியிலே மாநாடு நடத்துகிறார்கள். மற்ற மாநில மக்கள் எல்லாம் தமிழை கற்க வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலை தருவதாக அந்த மாநாடு இருக்கிறது. எல்லா மாநிலத்திலிருந்து வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். உலக நாடுகளில் எங்கு சென்றாலும் தமிழ் தான் எங்களுடைய பழமையான மொழி, தமிழ் மொழி பழமையான ஒரு சிறந்த செம்மொழியை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று பெருமிதத்தோடு சொல்லுவோம் நாங்கள் இந்தியர் என்று உலக நாடுகள் எல்லாம் பேசுறாரு. அது அரசியலாக இருந்தாலும் கூட அதையே ஏற்கக்கூடாது. ஆனால் இங்கு திராவிடம் பேசிக்கொண்டு எல்லா தமிழையெல்லாம் திராவிடம் என்று தமிழை மறைக்கின்ற வகையில, தமிழுக்கு சேதாரம் உண்டாக்குகின்ற வகையில் இவர்கள் அரசியலை செயல்படுகிறார்கள். இன்றைக்கு தேர்வு எழுதுகின்றவர்கள் 52,000 பேர் தமிழ்ல தேர்ச்சி பெறல அப்படிங்கிறான். தமிழ் வழி பள்ளிகள் எல்லாம் இழுத்து மூடி கொண்டிருக்கிறோம். தமிழ் எழுத தெரியாத பிள்ளைகள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய தமிழ் பிள்ளைகள் இன்று கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அவலங்களை நாம் இந்த ஆட்சிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
அப்ப கூட இருந்து கொண்டு நானும் நீ ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பண்பாடை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே நமக்கு எதிரி போல இருந்தாலும் கூட, அவன் அரசியலுக்காக நினைச்சதாலும் கையில் எடுத்தாலும் கூட தமிழை போற்றுகிறான், தமிழை கொண்டாடுகிறான், தமிழை பலரும் கற்கின்ற வகையிலே என்ன செய்யறான், எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிறான். தமிழை எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பதற்கான சூழலை உருவாக்குகிறான். செம்மொழி அந்தஸ்தை கொடுத்து நாம் என்ன செய்யறோம், பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும், அவர்களோடு சேர்ந்து எப்படி ஆற்றின் போக்கிலே போய் கரையேறுவதை போல அவருடைய போக்கிலே சென்று அவர்களை வெற்றி பெறுவதற்கு என்ன நாம் முடிவு செய்யக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி கூட்டணியே இல்லாம மூணாவது ஒரு பெரிய கட்சியா நின்னத அண்ணன் சீமானுடைய கட்சி தானே. இப்ப அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல மக்கள் மேல, அது எப்படி பொய்யா போகும்னு நீங்க யோசிக்க முடியும்? இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ள அவர் போகும்போதுதான் ஒரு 15 வருஷம் ரொம்ப கட்டி காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. அப்படியே அவர் பண்ணி வச்சிருக்கும் போதே இப்ப சமீப காலமா சில விமர்சனங்களையும் அவர் சந்திக்கிறாரு. முதல்வரை போய் சந்திச்சதா இருக்கட்டும், இல்ல இப்ப அண்ணனுடைய இறப்ப அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்காம இவங்களை போய் சந்திச்சுட்டு வந்ததா இருக்கட்டும், இல்ல ஐயா வைகோ கூட ஒரு நட்பு ரீதியான ஒரு தழுவலா இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்கு ஒரு விமர்சனத்தை உண்டு பண்ணது. இப்ப RSS அமைப்பு நடத்தின ஒரு நிகழ்வு முதல்ல சொல்லிடுறேன். காய்ச்ச மரம் கல்லடிப்படும் என்பதை போல வளர்கின்றவர்கள் எதிரியை சம்பாதிக்கத்தான் செய்வார்கள், விமர்சனத்தை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். 15 ஆண்டுகளாக கட்டி காத்த அந்த தனித்துவமானதை விட்டுறக்கூடாது. அதை மக்கள் நம்பித்தான் அந்த ஓட்டு போட்டாங்க. உண்மை, 30 லட்சம் வாக்குகள் போட்டார்கள். மூன்றாவது ஒரு சக்தியாக வரணும், ஒரு மாற்று வேணும், இந்த 2 கட்சிகளுக்கு மாற்று வேணும் போட்டாங்க. இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இன்றைக்கு விஜயின் மூலமா என்ன செய்கிறது, நீங்கள் கூட்டணிக்கு வருவீர்களானால் அதிகாரத்தில் பங்கு தருவேன் என்று எடுத்த எடுப்பிலே அறிவிக்கிற ஒரு நிலையும், மிகச்சிறந்த செல்வ பின்புலத்தோடு வந்திருக்கிறார் என்கின்ற எதிர்பார்ப்பும், அவர்களை நோக்கி கட்சிகள் படிப்படியாக செல்லக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் மேலெழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் மறுக்க முடியாது. ஏனென்றால் நாம் கொள்கை பேசினோம், மக்கள் நம்மை நம்பினார்கள், 3வது சக்தியாக பார்த்தார்கள். 3வது சக்தியாக பார்த்தவர்கள் இப்படி தனியாக இருந்து சீமான் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு 15 ஆண்டுகள் கடந்து விட்டனவே, இனிமேலும் இது நிலை பெறுமா என்கிற கேள்வி எழுகின்ற பொழுது 3வது சக்தியாக மாற்றி பார்த்து விட்டால் என்ன செய்கிறது? அப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் சொல்றேன், வருமுன் காக்கணுங்கிறேன். வருமுன் காக்கணும். ஏனென்றால் நம்முடைய பலம் தான், நம்முடைய கொள்கை தான் பலம், மக்களோடு தான் நம்முடைய கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எதை பற்றியும் லட்சியம் செய்யாமல் வெற்றிதான் குறிக்கோள் என்று ஒரு கூட்டம் முன்னோக்கி நகருகிறது என்று சொன்னால், அந்த சூழ்நிலையில் நாம் மாற்று முடிவுக்கு தயாராக வேண்டும். வெற்றி என்பது தனிப்பட்ட எனக்கான வெற்றியா நான் பார்க்கல, நம்முடைய கட்சிக்கான வெற்றியா பார்க்கல. அந்த இயக்கமும் அந்த கொள்கையும் ஒட்டுமொத்த மக்களுக்கான வெற்றியாக மாறணும். அப்ப நம்ம சில சம்பவங்களை செய்து கொண்டு பெருந்திமைகள் வளர விடாமலும் உள்ளே நுழைய விடாமலும் நாம தடுக்கணும்னா, நம்ம ஒரு தடுப்பணையாக மாற்று சிந்தனைக்குள்ள போகணும். அப்படி மாற்று சிந்தனைக்குள்ள போகின்ற பொழுதுதான் குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தோடு ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு நாம் என்ன செய்யலாம், இந்த அதிகாரத்தை நாம் அடையலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கு சூழ்நிலையில அதுதான் நான் முக்கியமா சொல்ல. அடுத்து RSS கூட்டத்தில் நீங்க பேசினான்னு சொன்னீங்க. அதாவது முக்கியமாக அவர் என்ன பேசினார் என்கிற அந்த விஷயத்தை பேசாமல் RSS மேடையில பேசினார், RSS மேடையில பேசினார் என்றுதான் சொல்லுகிறீர்களே ஒழிய என்ன பேசினார்? பாரதியை பற்றி பேசுகிறார். வந்தே மாதரம் என்கிற அந்த பாடலினுடைய அந்த தாற்பயத்தை அன்றைக்கு விண்ணை நோக்கி முழங்கிய ஒட்டுமொத்த இந்தியாவே உணர்ச்சி வசப்பட செய்த அந்த அற்புதமான அந்த பாட்டை, அதனுடைய அந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வந்தே மாதரம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் சிலாகித்து பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சீமானு கிடைக்கிறது. பாரதியை பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை அதையே இழக்கணும். அதே நீங்க கட்சியா பாக்குறீங்க. அங்க பேசின பேச்சுல RSSக்கு ஆதரவா ஏதாவது பேசினாரா? பாஜகவுக்கு ஆதரவா ஏதாவது பேசினாரா? அல்லது அவர் கொள்கைகளை எல்லாரும் சிலாகித்து பேசினாரா? கிடையாது. முழுக்க முழுக்க பாரதியினுடைய அந்த தமிழை, அவன் தமிழை எப்படி கொண்டாடினான், எப்படி தமிழினுடைய சிறந்த ஒரு புலவனாக திகழ்ந்தான் என்கின்ற விஷயத்தை தான் பாடுகிறார். மறந்துடக்கூடாது. அவருடைய ஒரு தமிழ் பேராசிரியர் கூட, ஒரு மிகச்சிறந்த பேச்சாளன் கூட வெளிப்படுத்த முடியாத பாரதியினுடைய பன்முகத்தன்மையும் பன்முக பரிமாணங்களையும் எல்லாம் சிலாகித்து பேசக்கூடிய அந்த சீமானுடைய பேச்சினுடைய சாரம்தான் அந்த ஒட்டுமொத்தமான அரங்கத்திற்கு தேவையானது.